ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா டீ கோட்ஸ். இன்றைய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்தில் ஃபேஸ்புக் காதலனை பயங்கரமான முறையில் கெச் போட்டு அவரை கொலையும் செய்துவிட்டு அவர் சொத்துக்களையும் அபகரிச்சிட்டு அக்கம்பக்கத்தினர், காவல்துறையினர், ஏன் சொந்த பந்தங்களுக்கே தெரியாமல் போலீஸ்காரங்க கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாத காலமாக அந்த கிராமத்திலே வாழ்ந்த ஒரு தில்லாலங்கடி பெண்ணை பற்றி தாங்க நாம பார்க்க போறோம். அந்த பெண் இந்த வழக்குல சிக்கினாங்களா சிக்கலையா, என்ன நடந்தது அப்படிங்கக்கூடிய முழு டீட்டெயில் தாங்க நம்ம இந்த வழக்குல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, இது உங்கள் ராஜா டீ கோட்ஸ். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2016வது வருஷத்துல பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலந்தர் மாவட்டத்திற்கு அருகே பக்வாரா என்ற ஊர்ல அன்றைக்கு இரவு நேரம் போலீசார் வழக்கம் போல ஹைவேல எல்லா வண்டியையும் பிடிச்சு நிப்பாட்டி நார்மலா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்ல ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் இருக்கிறத பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. போலீஸ் என்ன கேட்கறாங்கன்னா, எங்க போயிட்டு வாரீங்க, இந்நேரத்துக்கு நைட் 2 மணி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, நாங்க எல்லாரும் ஃபேமிலி படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே போலீஸ் என்ன கேட்கறாங்கன்னா, என்ன படத்துக்கு போயிட்டு வாரீங்க, ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஹைவேல போறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பெண், நாங்க பக்வாராவில் இருந்து வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனடியாக காவல்துறையினருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காருக்குள்ளே ஒரு 4 ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, 4 ஆண்களும் அவங்களுக்குள்ளே ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது. அப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பக்கத்துல விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. உடனடியாக அந்த காரை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இது என்னுடைய கார் தான் சார், நாங்க இதை மாதிரி நாங்க டூர் போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கார் யாரு கார் அப்படின்னு சொல்லி மறுபடி காவல்துறை கேட்கும்போது, என்னுடைய கார் தான், அப்ப அதுக்கான பேப்பர் எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேப்பர் எல்லாமே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எங்க கணவருக்கு தான் எல்லாமே தெரியும், என் கணவர் கனடால இருக்கிறாங்க, அவருடைய பேர்ல தான் சார் இந்த கார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது, இவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாத்தி சொல்றாங்க. உடனடியாக சந்தேகப்பட்ட போலீசார் என்ன பண்றாங்கன்னா, எல்லோருமே கீழே இறங்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இறங்க மறுக்கிறாங்க. ஆனாலும் மல்லு கட்டி காவல்துறையினர் கீழே இறக்கி விட்டு அந்த கார்ல நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா செக் பண்றாங்க. 350 கிராம் மதிப்புள்ள கெராயின், அதாவது போதைப் பொருள் அந்த கார்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா தரமா செக் பண்ணி பார்க்கும்போது கார்ல ஒரு 5 லட்சம் ரொக்கமா பணம் இருக்கிறதையும் பார்த்து காவல்துறையினர் மிரண்டு போறாங்க. உடனடியாக போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு மேலும் வண்டியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த 4 ஆண்களும் சரி அந்த பெண்ணும் சரி மாத்தி மாத்தி என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்கிறத பார்த்து உடனடியாக அவங்க பாணியில அந்த வண்டியின் காரின் நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது பஞ்சாபின் பக்வாரா பகுதியில் உள்ள ஒரு வெளிநாடு வாழ் இந்தியருக்குள்ளது இந்த கார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அவர் பேர் ரவீந்தர் சிங் சீமா அப்படின்னு சொல்லியும் நல்லா தெளிவா தெரிய வருது. இதை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பல காலமா கனடா நாட்டில் தான் வாழ்ந்து வாராரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்ச போலீஸ், இந்த பெண்மணி தன் கணவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இந்த பெண்மணியை விசாரிக்கிறாங்க. இதற்கு மேல் இங்க வச்சு விசாரிக்க கூடாது, ஏன்னா போதைப் பொருள் இருக்கு, பணம் இருக்குது, கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வாணியில தனித்தனியா ஒவ்வொரு ஆளையும் வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பெண்மணியின் பேர் மல்டி மில்காஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. முதல்ல அந்த 4 ஆண்கள்கிட்ட விசாரிக்கும் போது, நீங்க யாரு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க அவங்க மல்டி மில்காஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய கணவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த காரை பத்தி தெரியுமா அப்படிங்கும்போது, இந்த கார் அவங்க இதுன்னு எங்களுக்கு தெரியும், அவங்க கணவரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பாணியில விசாரிக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, சார் நாங்க போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய கும்பல் தான், நாங்க போதைப் பொருளை இந்த பக்வாரா அந்த பகுதியில போய் வித்துட்டு வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய போதைப் பொருளை வேற ஏரியால விற்கிறதுக்காக போகும்போது அவங்ககிட்ட சிக்கிக்கிட்டோம், மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த பெண்மணியை தனியா கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்கும் போது போலீசாருடைய அந்த விசாரணை தாங்க முடியாத அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் அவர் கிடையாதுங்க, நாங்க லிவிங் டுகெதர் பார்ட்னர்ஷிப்பா நாங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவர் கனடால தான் இருந்தாரு, ஃபேஸ்புக் மூலியமாக நாங்க 2 பேருமே அறிமுகமானோம், அப்படி அறிமுகமாகி ஃபேஸ்புக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் லவ் பண்ணோம். அதுக்கு அடுத்து ஊருக்கு அடிக்கடி இங்க போனார். அவருக்கு இங்க லேண்ட் இருக்கு, சொந்த பந்தங்கள் யாரும் இங்க கிடையாது பெரிய அளவுல, அவங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாமே வெளிநாட்டுல தான் இருக்குது. மேலும் இங்க நிறைய இடங்கள்ல லேண்ட் இருக்கு எல்லாம் பார்க்க வரும்போது அடிக்கடி என்னையும் பார்ப்பாரு. அவருக்கு சொந்த வீடு கூட இங்க இருக்குது. அந்த வீட்டுக்கு நாங்க 2 பேரும் போய்
போய் சந்தோஷமாவும் இருப்போம். ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குது. அடிக்கடி வருவாரு, நாங்க சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியே தாங்க அந்த பெண்மணி சொல்லுது. அப்ப அவருக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லல. ஆனாலும் வந்து காவல்துறையினர் துருவி துருவி விசாரிக்கும் போது அவங்களுடைய விசாரணை தாங்க முடியாத அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்றாங்க. அவர் இறந்து போயிட்டாரு, நாங்க தான் சார் கொன்னோம். இப்ப நீங்க பிடிச்சீங்களே 4 பேர், அதுல 3 பேரும் நானும் சேர்ந்து தான் சார் கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக வந்து காவல்துறையினர் மேலும் அவங்ககிட்ட பயங்கரமாக விசாரிக்கும் போதுதான் காவல்துறையினரே பயப்படும் விதமாக வந்து அந்த பெண்மணி நிறைய வேலைகள் பார்த்திருக்குது. அதாவது என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, முதல் ஆரம்பத்துல வந்து 2 பேருமே லவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரவீந்தர் சிங் சீமாவும் சரி, இந்த மல்டி மில்காஸும் சரி லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா நாளடைவில் வந்து அவருக்கு வந்து நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கு, பணம் இருக்குது, பொருட்கள் இருக்குது, நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்மணிக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய ஆண்களுடன் தொடர்புல இருக்கக்கூடிய இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம இவரோட பணத்தை எல்லாத்தையும் நம்ம அபகரிச்சுக்கிடுவோம், இவரை தீர்த்து கட்டிடுவோம், நம்ம ஆண் நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி திட்டம் போடுறாங்க. அப்படி திட்டம் போட்டு தான் 3 ஆண்களை வந்து துணைக்கு சேர்த்து அந்த ரவீந்தர் சிங் சீமாவை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அறையில வந்து கொஞ்சம், அதாவது இந்த கெராயினை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அவர் கொஞ்சம் மயக்கமாய் போதையில இருக்கும்போது ஒரு அறையில ஒரு சேர்ல வந்து கட்டி போட்டு அவரை வந்து சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம் பாஸ்வேர்டுல இருந்து எங்கெங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது அந்த பேங்க் டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து இவங்க வந்து எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அடிக்கடி வந்து அவர் வந்து போதை தெளிஞ்சாலும் இந்த பெண்மணியும் சரி, இந்த 3 ஆண்களும் சரி, மொத்தம் 4 பேருமே அந்த ரவீந்தர் சிங் சீமாக்கு வந்து அடிக்கடி வந்து போதைப் பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மயக்கம் தெளிய விடாம வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடிச்சு துன்புறுத்த இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாட்கள்ல வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தை இவங்க கையகப்படுத்திக்கிட்டாங்க. இவங்களுடைய பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து மாத்திக்கிட்டாங்க. அப்படி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க. பெரிய அளவுக்கு இந்த ஏரியால இவங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது, எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய காரணத்தினால இவரை இங்கேயே தீர்த்து கட்டிடலாம்னு சொல்லி முடிவெடுத்து அந்த 4 பேரும் சேர்ந்துதாங்க அந்த ரவீந்தர் சிங் சீமாவை வந்து தீர்த்து கட்டி அந்த அவருடைய ரூம்ல, அதாவது அவருடைய ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து ஒரு குழியை வெட்டி அவரையும் வந்து உள்ள புதைச்சிட்டாங்க. புதைச்சு கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆகுது. யாருக்கும் சந்தேகம் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய போனை எடுத்து ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து இவங்க இங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி மாறி மாறி, அதாவது அந்த ரவீந்தர் சிங் சீமா வந்து ஒரு 3 மாசம் டூர்ல இருக்கேன், அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இவங்க வந்து அதற்கு வந்து இடம் கொடுக்கல. இவங்க அந்த அட்டன் பண்ணவே இல்லை. மேற்கொண்டு வந்து எப்படி ஏமாத்தணும் எல்லாமே பக்காவா அந்த பெண்மணி இவ்வளவு வேலைகளும் பார்த்துருக்குது. இப்ப 2.5 மாசம் ஆயிடுச்சு. நம்ம யாருகளுக்கும் பிடிபடலை, சிக்கலை, நம்ம தைரியமா இருக்கலாம் சொல்லிட்டு அதே கிராமத்துல அதே வீட்டுக்குள்ள அதே 4 நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த பெண்மணி சுத்தி சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து போதைப் பொருள் கடத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த 4 பேர் உதவியோடு இந்த பெண்மணியும் மல்டி மில்காஸும் சேர்ந்துக்கிட்டு போதைப் பொருளை வந்து கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வாங்க, ஒரு இடத்துல விற்க, இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போதுதான் அந்த பக்வாரா அந்த பகுதியில் போய் வித்துட்டு வேற ஏரியாவுக்கு போய் விற்கிறதுக்கு, மிச்சத்தை விற்கிறதுக்காக போற இடத்துல வழக்கமாக போலீசார் சோதனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்மணியின் வாகனத்தை பிடிச்சு நிப்பாட்டி சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கும் போதுதான் இவ்வளவு விஷயம் தெரிய வந்திருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினரே வந்து கொஞ்சம் மிரண்டிருக்காங்க. இப்ப நம்ம தற்செயலா இப்படி வண்டியை நிப்பாட்டி நம்ம செக் பண்ணலன்னா இந்த பெண்மணி வெளிநாடு வாழ் இந்தியரை கொலையும் பண்ணிட்டு அவர் வீட்டிலேயே புதைக்கவும் செஞ்சுட்டு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு அலையுதே, இவ கண்டிப்பா சிக்கி இருக்கவே மாட்டா அப்படிங்கிறது நினைச்சு அவங்களே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்கிறாங்க. மேற்கொண்டு நண்பர்களே, இந்த சம்பவத்தின் மூலியமாக நாம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அக்கம் பக்கத்து நபர்களுடன் கொஞ்சம் நட்போட இருந்து நல்ல பழகி வச்சு இருந்தா தான் இது போல சிக்கல்கள் வரும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்ப இந்த ரவீந்தர் சிங் சீமா வந்து சொந்த பந்தங்கள் இங்க யாரும் பெரிய அளவுக்கு இல்ல, பக்கத்து வீடுகள்ல கூட சரியான பழக்கம் இல்லாத காரணத்தினால இவங்க இந்த பெண்மணி எப்படியோ உள்ள வந்து இவ்வளவு வேலைகள் பார்க்குறதுக்கு தோதா இருந்திருக்குது. அதே ரவீந்தர் சிங் சீமா வந்து தன் குடும்பத்து நபர்கள்ட்ட கொஞ்சம் ஓப்பனா பேசி மேற்கொண்டு வந்து அவருடைய வீடு தானே இங்க இருக்குது, அவர் வீட்டிலேயே தானே வச்சு கொலையும் பண்ணியிருக்கிறாங்க, அக்கம் பக்கத்து வீடுகள்ல கொஞ்சம் பேசி வச்சு பழகி இருந்தா யாரோ ஒரு புது நபர் அடிக்கடி வராங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்னோன்யமா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சு எப்பயோ சிக்கியிருப்பாங்க. அவர் கொலை பண்ணது வந்து தடுக்க முடியுமா என்னங்கிறது 2வது. ஆனா கொன்னுட்டு 2.5 மாசம் காவல்துறையினருக்கும் சரி யாருக்கும் தெரியாம டிமிக்கி கொடுத்திருக்கு இந்த பெண்மணி. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்களின் அருமை நண்பர்களே.
மேலும் நமது ராஜா டீ கோட் சேனலுக்கு உங்கள் பேராதரவை வழங்குங்கள். உங்கள் ஆதரவு மேற்கொண்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக் அண்ட் ஷேரை வச்சு தாங்க மேலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுவதற்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் அடுத்தடுத்து பயங்கரமான மிஸ்ட்ரி சம்பவங்களை எல்லாம் நமது சேனல்ல பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி பிரியப்படுற நண்பர்களே, உங்கள் பேராதரவை நமது ராஜா டீ கோட் சேனலுக்கு வழங்குங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.